சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7388242242. என்னை விமர்சித்து எழுதினார்கள் முரசொலியிலே பக்கம் பக்கமாக. சரியாக ஓராண்டு கழித்து அப்பாவும் மகனும் வேலை தூக்கினார்கள் இல்லையா? ஆமாவா? முருகனுக்கு மாநாடு, திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை. அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு 50,000 பேருக்கு வெதுவென்று இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார்கள். திருப்பி RSS பிஜேபி இந்து முருகன் மாநாடுன்னு அரோகரான என் பாட்ட முருகன் முகமாமன் பேரை என் முகம் தான் வந்துச்சு போட்டு போயிட்டான். ஏன்னா உனக்கு இறை, உனக்கு கடவுள், எனக்கு என் பாட்டன், என் ரத்தம், என் உறவினன் என்று நீ பிரிக்க முடியல. தோத்து போன. எங்க இருந்தார் உங்க பெரியார்? பெரியார் எங்களுக்கு கற்பித்தது என்ன? கோயிலுக்குள்ள போகாத, பிராமணர்கள் இங்க உள்ள வராத, அது தீட்டு, இவன் உள்ள போகாத, முட்டாள்தனம். கோயில் எங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல என் உடன் பிறந்தார்களே, அது வரலாற்று பேராவணம், வெறும் வழிபாட்டு தலம் அல்ல. உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன், முருகன் சிவன் என் முன்னவன். அவன் அங்க போகாத, அங்க இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளங்கள் இருக்குது எல்லாம். அதை புறம் போகாதுன்னு வெளியேற்றி வா வா கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாதன்னு கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதியில கட்டடிச்சு ஓம்ங்கிறன்னு பாடிக்கிட்டு இருக்கான். கோயில் இருந்து வெளியேற்றி புதகுலியை கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள், இந்த பகுத்தறிவு திலகங்கள். அவரை பேசுறதுன்னா என்ன? நீங்கள் இன்று பெரியார் இளம் வயதிலிருந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை வீதிபதியாக கொண்டு போய் செத்தவன். என் இனம் செத்த பிறகு முடிவு பண்ண, இவன் நமக்கானவன் இல்ல, இந்த அதிகாரங்கள் இந்த தலைமைகள் எனக்கானது இல்ல. அப்ப என்ன முடிவு வருது? என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் உரிமையை, என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன். என்னை போல உணர்வு பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள். அதான் நாம் தமிழர் என்கிற அரசு புரட்சி படை. உடன் பிறந்தார்களே, சீருடை அணியாத, ஆயுதம் எந்தாத கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால இது மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு, அவருக்கு ஆதரவு அப்படின்னா, பிஜேபி தனியா நிக்கிட்டு நானும் தனியா நிக்கிறேன், என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க. ஏன் திமுகவே நிக்கிறது? திமுக 75 ஆண்டு ஒரே சின்னம் உதயசூரியன், புறையோடிய கட்டமைப்பு சின்னம், அரசு திட்டமா எல்லாத்திலையும் உதயசூரியன் எல்லாம் அப்படித்தானே கொண்டு வச்சிருக்கு. தனியா நீங்கள் நிப்ப, நான் நிப்ப. ஆனால் ₹1 ஓட்டுக்கு காசு கொடுக்கூடாது. எவன் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம், பாத்துருவோம். ஐயா, புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது, முயற்சியில் வளர்றவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு அடர்த்தியா இருக்கு. நாங்க ஒண்ணு புகழ்ச்சி கைதட்டா அப்படி நடிக்கிறார், இப்படி ஆடுறார், அதுல வரல நாங்க. நீங்க சொல்றீங்க 2 பேரும் திரைத்துறையில இருந்து வந்தவன். ஆமா, நான் ரசிகர்களை சந்திக்கல, மக்களை சந்தித்தேன். என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல, கருத்தியல் கூட்டம், தத்துவ கூட்டம், போராளிகள் கூட்டம், கொள்கையாளனின் கூட்டம். நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல, மணிகள், நெல் மணிகள். ஒன்று விதைத்தால் 1000 ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும். அதனால மறுகேள்வி ஏதோ வைத்தீங்க நீங்க மறுகேள்வி என்னது? அதுல இன்னொரு துணை கேள்வி வச்சாங்க ஐயா. நீங்க எதுக்கு அஞ்சுறீங்க? நீங்க திமுகவை அஞ்சினீங்களா? உங்க மகன், நான் சொல்றேன் பாருங்க, நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ், பிஜேபி, காங்கிரஸ், பிஜேபி, பிஜேபி என்று எதிரி என்கிறீர்களே, காங்கிரஸ் யார் உங்களுக்கு? காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான், என் தம்பி தங்கைகள்கிட்ட சொல்றேன், என் பேரன்பு மிக்க பெற்றோர்கிட்ட சொல்றேன், காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புள்ளியில் மாறுதல் சொல்லு. கட்சியில் அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறும். இது பிராமணர் கட்சி, இது இந்து கட்சி என்றால் அருமை சகோதரன் ராகுல் காந்தி பூணூல் இப்படி எடுத்து நான் கபில் பிராமணன் என்று காட்டியது. ஒரு தலைவன் இருக்குதா இல்லையா? நடுவர் அவர்களே, இருக்குதா இல்லையா? நடுவருக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க, காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாடை நான் சொல்றேன் பாருங்க.
இப்ப நான் முன்னாடி நின்று முழக்கமிடுறேன், we are all Hindus. இங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, yes we are all Hindus. இது பிஜேபி, இது காங்கிரஸ். அவன் சவுண்ட் இந்துத்துவா, இவன் சாஃப்ட் இந்துத்துவா. அவன் மசூதியை இடிப்பான், பாபர் மசூதியை இடிப்பான், இவன் இடிக்க அனுமதிப்பான். இவர் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவார், அவன் கன்கிராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் என்று சொல்வான். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வரும், என்ன தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்க வேண்டும். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், காங்கிரஸ், நாட்டில் எல்லா திராவிட தலைவர்களும் ரத்த ஆறு ஓடும், கலவரம் வெடிக்கும் என்றார்கள். நம்புங்கள் என் உடன் பிறந்தார்களே, ஒரே ஒரு மகன் இந்த நிலத்திலே, பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் நான் மட்டும்தான். ரத்த ஆறு கூட ஓடட்டும், செத்து கூட விழுகிறோம், எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதியை சொல் என்று கேட்டவன் ஒரே மகன் உங்கள் மகன் தான். என்னால் வரைவில் ஆர்கேல இருக்கு, அந்த காலத்தில் தேடி பாருங்க, என் பேட்டியும் என் வரைவும் இருக்கு, அறிக்கை வரும். சும்மா அவருக்கு ஆதரவா போயிரு, இவருக்கு ஆதரவு. ஏன் பயப்படுறீங்க? என்னைய போல ஒருவன் சொன்னது உண்டா இந்த நிலத்தில்? என்னையை தாண்டித்தான் இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வரும். திராவிட கட்சிகள் தோல் கொடுக்காது. ஏது இந்திய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ்க்கு இங்கே இடம்? ஏது இடம்? ஏது இடம்? என்னை போல உறுதியாக இந்த கட்சிகளோடு உடன்பாடு இல்லை, நான் இருக்கும் வரை வராது. பிஜேபி அதிகாரத்தில் இருந்துகிட்டு வந்து விடும் சொல்றதுக்கு நீ எதுக்கு? என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன், வாட்ச்மேன். எதுக்காக போடுகிறேன்? திருடன் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா? திருடி விட்டு ஓடும் போது விரட்டி பிடிக்கவா? யாராவது சொல்லுங்க. என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயில் காவலன் என்ன சொல்லணும்? அம்மா படுங்கம்மா, நிம்மதியா இருங்கம்மா, நான் இருக்கம்மா. இவன் வீரன், இவன் பாதுகாவனை, இவன் இந்த பணிக்கு தகுதியானவன். அதை விட்டுட்டு அம்மா கதவை போட்டிக்கிறங்கம்மா, 2 உள்தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, அம்மா நல்லா இது பண்ணுங்கம்மா, அம்மா பாத்துங்கம்மா திருட வந்துட போறான். அதுக்கு எதுக்குடா நீ தண்ட சம்பளம் வாங்கிட்டீங்க நின்றுகிட்டு இருக்க? இதை சொல்றதுக்கு சவுகிதார் சவுகிதார் நிக்கிறவன் நான் இருக்கண்டா நில்றா அப்படின்னு சொல்லணும்ல. தொட்டு பாரா, என்னை தாண்டி தாண்டா நீ உள்ள வரணும் சொன்ன அவன் தாண்டா வீரன். அது யாருக்கு வரும்? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மான தமிழ் மகனுக்கு தான் அந்த வீரம் வரும். வாழ உள்ள வந்து நின்று வராங்க, நான் இருக்கும் வரை அது வளராது வெல்லாது அப்படி சொல்ல முடியலையே.